இன்னைக்கு நாம நியூட்ரிஷியஸான கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம இங்க 2 கப் கொள்ளு எடுத்து 4 hours ஊற வச்சிருக்கோம். அதை இப்போ வேக வைக்க போறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு குக்கர்ல கொள்ளு சுண்டல் தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கொள்ளு சுண்டல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நீர் அதில் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதை வச்சு நம்ம ரசம் கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு போட்டாச்சு. இப்போ அதை மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக நியூட்ரியன்ஸ் இது ஹை ரிச் ப்ரோட்டீனில் இருக்குது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த கொள்ளு ரசம் கொள்ளு சுண்டல்லாம் அடிக்கடி கொடுக்கணும். பட் லிமிட்டாக எடுத்துக்கணும். கொஞ்சம் பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம அதை கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்ச கொள்ளை 5 விசில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஆயில் விடுவோம். குக்கிங் ஆயில் விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சுண்டலை தண்ணி எடுத்துட்டு வெறும் சுண்டல் மட்டும் ஒரு 5 to 8 minutes ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் நெஞ்ச தண்ணியும் அப்படியே நல்லா ட்ரை ஆகிடும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இட்லி பொடி கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு போடாட்டியும் ஒன்றும் இல்லை. பட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக கிரேட்டட் கோகனட் துருவின தேங்காய் போட்டு இறக்கிட்டா ஹெல்தி யம்மி கொள்ளு சுண்டல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம வேக வைக்கும்போது எடுத்த தண்ணியில் ரசம் நான் 3 நாள் சொல்லித்தரேன் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு. இப்போ இதை செஞ்சு பாருங்கள். கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. பண்ணிப்பாருங்க.